எல்லாருக்கும் வணக்கம். நம்மள எத்தனை பேர் புதுசா ஒரு விஷயத்தை இந்த லாக்டவுன்ல நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு சீரிஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இது வீக்லி ஒன்ஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடிட் பண்றதுல ஒரு சில டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது அப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அது ஒரு டிப்பே கொஞ்சம் பிரீஃபா அழகா உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க அதில் ப்ரொஃபஷனல் ஆயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாயில வர மாட்டேது, அதை விட்டுருங்க. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தேவையான பொருளை எப்படி ரிமூவ் பண்ணுறது, தேவையில்லாத பொருளை மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனல் லெவலெலாம் டூல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலே நீங்கள் அதை எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ அப்படின்றத பார்ப்போம். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசு அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் ஆல்ல போட்டு பிரஸ் பண்ணீங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க. இப்போ நம்ம தேவையான பொருளை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ தேவையான பொருள்னா இப்போ நான் ஒரு குரூப் போட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதோ ஒரு இடத்துல நின்று எடுத்திருக்கேன். ஸோ இந்த போட்டோல நான் மட்டும் என்ன மட்டும் தனியா எடுக்கணும். ஸோ நான் அதை பேனர் கஸ்டமைஸ் பண்ண போறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு பிக்சார்ட் இந்த மாதிரி பிக்சல் லேப் ஸ்னாப்சீட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு பேனர் ரெடி பண்ண முடியும். ஃபோட்டோஷாப்ல தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நம்ம அதெல்லாம் அந்த கவலையில நமக்கு இந்த ஒரு வெப்சைட் மட்டும் தான் இருக்கு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, பிஜி ரிமூவர். இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான போட்டோ செலக்ட் பண்ணி போட்டு முடிச்சது அப்படின்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் தான். இது ஹியூமன் யாரும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் ஆகி அது நமக்கு வந்துடும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு போய் நம்ம எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பொருள், அதாவது பிம்பிள்ஸ், முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை எப்படி தேவையில்லாத பொருள் ரிமூவ் பண்ணுறது. முகத்தில் இருக்கிறதுன்னு இல்லை, நமக்கு தேவையில்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஒரு தேவையில்லாத விஷயம் ஒன்று இருக்குன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் சாம்பிளுக்காக இந்த ஸ்னாப்சீட் தான் இந்த ஆப் தேவைப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்னாப்சீட் ஆப் டவுன்லோட் பண்ணணும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வழக்கம் போல. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்படின்னா உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டா அங்கே கீழே டூல்ஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஹீலிங் அப்படின்ற ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்றத தேடுங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்படின்னா உங்களுக்கு எது தேவையில்லை. இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் எனக்கு அந்த போட் தேவையில்லை. ஸோ அந்த போட்டு தேவையில்லைன்ற பட்சத்தில் அந்த போட்டை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சது அப்படின்னா அந்த போட் ஃபுல்லாக மறைஞ்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரிஜினல் ஃபோட்டோக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது. பட் ஆனால் நம்ம எடிட் பண்ணிக்கிறதால வேணா ஒரு சில, அதாவது நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னடா இது எடிட் பண்ண மாதிரி தெரியுதுடா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ ஆனால் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ மைனராக தான் இருக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்குமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். சென்டிங் ஆஃப் MD5.